சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வைஷாலி ரமேஷ் பாபுக்கும் கேரிசா ஐயப் அப்படிங்கிற இன்டர்நேஷ்னல் மாஸ்டருக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம லாஸ்ட் கேம் வந்து பார்த்தபோது சொல்லியிருந்தோம், சில சுற்றுகள் வந்து பார்த்திங்கன்னா டை பிரேக்கில் வந்து முடிவாக போகுது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி டை பிரேக்கில் நடந்த ஒரு கேம், முக்கியமான கேம், ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அந்த கேமை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் இந்த கேமை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிசல்ட்ஸ் பேஜ் போயிட்டு என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது கேமை பார்க்கலாம். ஸோ இந்த கேமில் வைஷாலி வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ கேம் வந்து அவங்க E4 ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ கேரிசா ஐயப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் யூஎஸில் இருந்து. ஸோ E5, நைட் F3, அதுக்கப்புறம் நைட் C6, பிஷப் C4, பிஷப் C5, ஒரு ஜியோகோ பியானோ வந்து பார்க்குறோம். D3 அண்ட் தென் நைட் F6. நைட் F6க்கு அப்புறம் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, ஒயிட்டு C3 ஆடுவாங்க, இல்லை கேசல் பண்ணுவாங்க. பட் இங்கே நைட் C3 பார்க்குறோம். இப்போ 4 நைட்டுமே வெளில வந்திருக்கு. ஆனாலும் இது வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியன் ஓப்பனிங் மாதிரி இருக்குது. அதனால் 2 பேரையும் சேர்த்து வச்சிடுறாங்க. ஸோ 4 நைட்ஸ் இத்தாலியன் ஓப்பனிங்கில் 4 நைட்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. H6 இந்த பிஷப்போட பின் வரக்கூடாதுன்றதுக்காக, ஏன்னா ஸ்ட்ராங்கான பின்னாக மாறிடும் இமீடியட்டாக. ஸோ பிஷப் E3 உடனே இந்த பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ பட் இங்கே மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் எப்படி ஆடிருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களும் H3 ஃப்யூச்சரில் D6 வந்து பின் வராத தடுக்கிறதுக்கு அடுத்து கேசல் பண்ணுறது. பட் ஆனால் பிஷப் E3 கொஞ்சம் டிவியேட் ஆகிறாங்க மெயின் மூவ்லேருந்து. மெயின் மூவ் வந்து பிஷப் B6. அஃப்கோர்ஸ் பிஷப் இஸ் அன்டிஃபெண்டட். ஸோ அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. குயின் டு D2 போட்டு பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு மூவ். ஏன் ஃப்ளெக்சிபிளான மூவ் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் குயின் சைடும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம கிங் சைடும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கமும் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அவங்க பான் டு D6, அதாவது பிளாக்கோட பிளான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட்டிங் மூவ்மே விளையாடுறாங்க. H3 போட்டு வெயிட்டிங் மூவ் விளையாடுனதுக்கப்புறம் பிஷப் E6. ஸோ அவங்கள மாதிரியே இவங்களும் தன்னோட பிஷப்பை வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. பிஷப்பை B3யில் ட்ரா பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த பொசிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே வந்து நம்ம ஆஃப் த போர்டு, அதாவது பிளாக்கோட டெரிட்டரியும் ஒயிட்டோட டெரிட்டரியும் நம்ம மடித்து வச்சோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி சிமெட்ரிக்கல் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். எவ்ரி பீஸ். அப்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயம். நீங்கள் அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமாக கூட சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி சிமெட்ரிக்கலான பொசிஷனில் நம்ம என்ன பண்ணுறது, எப்படி இப்படி ஈக்குவலாக இருந்தால் என்ன தான் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணணும். அதான் வந்து நம்ம அர்த்தர் யூஸ்பா வந்து சொல்லுவார். ஸோ இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணி விளையாட கற்றுக்கோங்க அப்படின்றது தான் விஷயம். ஓப்பனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணணும். இம்பேலன்ஸே இல்லாமல் ஓப்பனிங் முடிஞ்சது அப்படின்னா நம்ம ஓப்பனிங்கில் எதுவுமே அச்சீவ் பண்ணலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ குயின் சைட் கேசல் பண்ணுறாங்க. சரி, அவங்க கிங் சைட் கேசல் பண்ணோம், நம்ம ஆப்போசிட் சைட் கேசலிங் பண்ணி ரொம்ப அக்ரெசிவாக போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் அதே போல் இந்த பொசிஷனில் வந்து ஒயிட்டுக்கு வந்து கேசல் பண்ணுறது தவிர பான் டு D4 விளையாடலாம். பான் டு D4 ஆடினா இப்போ வந்து 4th ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ பிஷப் இன்ட்டு B3, A இன்ட்டு B3, அடுத்து E டேக்ஸ் D4, அடுத்து நைட் டேக்ஸ் D4. ஸோ கேசல்ஸ் அண்ட் தென் குயின் சைட் கேசல். ஸோ இந்த மாதிரி இம்பேலன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு டிரான்ஸ்பொசிஷன் பார்ப்போம். ஆனால் 2 பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குயின் சைடில் கேசல் பண்ணிடுறாங்க. கேசல் பண்ணினதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு B6, A இன்ட்டு B6, பின் அதுக்கப்புறம் பான் டு D4. ஸோ இங்கே திரும்பவும் 4th ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அதனால் பிஷப்பை ஃபோர்ஸ்டாக ட்ரேட் பண்ணுறாங்க. ட்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பான் வந்து சென்டரில் ட்ரேட் ஆகுது. ஸோ நைட் இன்ட்டு D4. இப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பொசிஷன் வந்து இம்பேலன்ஸ் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சென்டரில் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம நைட் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வைஷாலியோட நைட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்ட்ரலைஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து கேம் வந்து ரூக் H8 விளையாடிட்டு இந்த வீக் பானை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இந்த மொமெண்ட்டில் வந்து நமக்கு 2 மூவ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரோட பார்வையில் இருக்குது. அதில் ரொம்ப டாப் மூவ் வந்து பான் டு F3 அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் வந்து பார்த்திங்கன்னா வைஷாலி விளையாடினா குயின் F4. ஏன் F3 வந்து இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் அப்படின்னா, டைரெக்டாக பானை போட்டு டிஃபெண்ட் பண்ணிடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல D5 விளையாடும்போது நைட் F5, D இன்ட்டு E4, குயின் F4ன்னு அதே போல் ஒரு டிரான்ஸ்பொசிஷன் தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அது அந்த காரணத்தினால அது டைரெக்டாக நம்ம F4 ஆடிட்டோம், குயின் F4 ஆடிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம வந்து டிஸ்கவரி வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக வச்சுக்கலாம் அப்படின்றதான். ஸோ அந்த பான் வந்து பின்னில் போடலான்றதான் இங்கே வைஷாலி வந்து விளையாடுறாங்க. ஸோ ரூக் E5 விளையாடுறாங்க பிளாக்கு. அதுக்கப்புறம் பான் டு F3, ரூக் D8. ஸோ ரூக் D8. ஸோ டபுள் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பொசிஷனில் கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மூவ் வந்து குயின் E8 போயிட்டு
பேட்டரி ஃபார்ம் பண்ண, இந்த லைன் ஆஃப் ஃபயர்லேருந்து முதல்ல குயினை வெளியில் கொண்டு போயிட்டான். பல தடவை சொல்லியிருப்பேன், குயினுக்கு நேராக ரூக் இருந்தால் என்ன சொல்கிறது, கட்ட வேலையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட அந்த குயினை வந்து மூவ் பண்ணி வேறு எங்கேயாவது வச்சுக்கணும். அந்த எக்ஸிலேருந்து வெளில போயிடணுன்றது தான். ஏன்னா இந்த பொசிஷன் கம்ப்ளீட்லி ஈக்குவல் பொசிஷன். ஸோ அதே மாதிரியான ட்ரேட்ஸ் வந்தாலுமே இது வந்து ஓகே தான் இந்த பொசிஷனில். பட் கேமில் ரூக் D8 பார்க்குறோம், நைட் F5. ஸோ நைட் F5 ஆப்வியஸ்லி பெரிய த்ரெட்டு. ஏதாவது ஒரு பான் வந்து நிச்சயமாக ட்ராப் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கேமோட கிரிட்டிக்கல் மொமெண்ட் வந்து ரீச் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து டை பிரேக்கில் நடந்த ரேபிட் கேம். 10+5 செகண்ட்ஸ் நான் நினைக்கிறேன். சாரி 10+10 செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நைட் F5. ஏன் இது கிரிட்டிக்கல் மொமெண்ட் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மூவ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். நிறைய மூவ்ஸ் நம்ம வந்து தோணும், பட் ஒன்லி ஒன் மூவ் வில் ஹெல்ப். ஆர் என்ன சொல்கிறது, ஒரு பெட்டர் மூவ். ஏன்னா இங்கே வந்து ரூக் G8 வந்து விளையாட சொல்லுது. இங்கேயுமே நம்ம நைட் இன்ட்டு G7 அடிக்க முடியும். அடித்தாலும் நமக்கு வந்து டெஸ்பரேட் இருக்குது. அப்போ இதனால் என்ன தெரிய வருது அப்படின்னா, இது வந்து ஈக்குவல் பொசிஷனாக வந்து போக வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த இடத்துல வந்து அவங்க விளையாண்ட மூவ் வந்து பார்த்திங்கன்னா லூசிங் மூவ். பான் டு G5 விளையாடுறாங்க, கவுண்டர் அட்டாக் மாதிரி குயின் அட்டாக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1.8 அட்வான்டேஜ், கிட்டத்தட்ட 2 பான் வந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இவால்யூஷன் ஷிஃப்ட் ஆகுமோ அந்த அளவுக்கு ஷிஃப்ட் வந்து ஆகிருக்கு ஒயிட்டோட பக்கத்துக்கு. இந்த G5 ஏன் மிஸ்டேக் அப்படின்னா, இப்போ இந்த F6ல் இந்த நைட் வந்து அன்டிஃபரெண்டாக இருக்குது. ஜஸ்ட்டு நம்ம இதை டெஸ்பரேட்டாக பண்ணோம், ஆனால் பெட்டர் ஸ்கொயரில் டெஸ்பரேட்டாக பண்ணோம். ஸோ நைட் டேக்ஸ் D6 செக்கோட வருது. இங்கே வந்து C takes D6 விளையாடுறாங்க, டைரெக்டாக குயின் இன்ட்டு F6. ஸோ பீஸு போயாச்சு. இப்போ வந்து ஒரு பானும் கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயத்தை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய வீக்னஸஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாக நம்ம சொல்லுவோம் ஒரு வீக்னஸ் இருந்தால் இன்னொரு வீக்னஸ் க்ரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுங்கன்ட்டு. பட் இங்கே ஆல்ரெடி நமக்கு வந்து பிரின்சிபல் ஆஃப் 2 வீக்னஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து கேமை கொண்டு போகலாம். ஸோ ரூக்கை வச்சு குயின் அட்டாக் பண்ணுறாங்க. இதை விட பெட்டர் சாய்ஸ் வந்து பேக் ரேங்கில் இருக்கக்கூடிய இந்த ரூக்கை வந்து கொண்டு வர்றது, செக்கு அண்ட் தென் குயின் டு D8 வச்சு பிளாக் பண்ணுறது, ஆர் குயின் D8 வச்சு பிளாக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு என் கேம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும்னு கம்ப்யூட்டர் நினைக்குது. பட் அதுவுமே லூசிங் பொசிஷன் தான். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. குயின் F5 அப்புறம் நைட் E5 வச்சு பிளாக்கேட் க்ரியேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த குயினை வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா குயினுக்கு நிறைய எஸ்கேப் ஸ்கொயர்ஸ் இல்லை, ஒன்லி 1 ஸ்கொயர் இருக்குது. ஸோ ரூக் டு D4. இப்போ என்னென்னா டபுள் பண்ணிவிட்டு இந்த வீக் பானை டார்கெட் பண்ண போகிறாங்க. அதே நேரத்தில் நமக்கு தேவைப்படும் போது ரூக்கை வந்து A5 கொண்டு போயிட்டு இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ நைட் B5 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். ஸோ கேமில் கிங் B8 பார்க்குறோம். அண்ட் இந்த பொசிஷனில் நைட்டை வச்சு கிக் பண்ணலாமா, ரூக்கை கிக் பண்ணி விடலாமான்னா கட்டாயமாக பண்ணலாம். ரூக் D8 போவாங்க, பின் அதுக்கப்புறம் நைட் E5 போடலாம். அண்ட் தென் நீங்கள் ரூக்கை திரும்ப கொண்டு வந்ததுக்கப்புறம் கிங் B8 விளையாடுவாங்க. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ ரூக் H கிங் B8 ரூக் H D1 எனிவே. ஸோ குயின் C6 விளையாடுறாங்க, பின் அதுக்கப்புறம் கிங் B1 ரூக் D8 ரூக் டு D5 அண்ட் தென் கிங் டு A8. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பார் வந்து போயிட்டே இருக்குது, மேலே போயிட்டே இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி வின்னிங் பொசிஷன். ஸோ நைட் டு B5. இப்போ என்னென்னா அந்த பானுக்கு ஒரு தேர்ட் அட்டாக்கர் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி இங்கே பெரிய த்ரெட் இருக்குது. என்ன த்ரெட் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த நைட்டை வந்து வெட்டணும் அப்படின்னு சொன்னால் ரூக்கால் இங்கே வந்து வெட்டிட்டு செக் வைக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த சாக்ரிஃபைஸ் வந்து ஏன் ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த நைட் வந்து எஸ்கேப் ஸ்கொயரை காட் பண்ணிக்கிறதுனால இது வந்து மேட்டாக மாறிடும். ஈவன் அவங்க குயினால் வந்து ரூக்கால் வெட்டினாலும் அதே போல் தான் கேமே முடிய போகுது பாருங்கள். ரூக் C8 விளையாடுறாங்க, விளையாடுனதுக்கப்புறம் C3. இங்கே வந்து பேட்டரி ஃபார்ம் பண்ணி இங்கே ஒரு ஸ்மால் த்ரெட் கிரியேட் பண்ணி அதை முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ரூக் D8 வச்சு பிளண்டர் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த நைட் இங்கே வந்த உடனே ரூக் இன்ட்டு E5 த்ரெட்டு. ஸோ 3 நிமிஷம் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே மிகப்பெரிய ஒரு பிளண்டர் இது. பட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா வைஷாலி வந்து ரூக் இன்ட்டு E5 வந்து அடிச்சிடுறாங்க. பட் இங்கே 27வது மூலையை வந்து பார்த்திங்கன்னா கேரிஸா இப்போ வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ ஏன் ரிசைன் பண்ணணும், ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். இப்போ நீங்கள் வந்து பானலில் வெட்டினீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அது இன்னும் ரொம்ப மோசம். எப்படினாலும் மேட்டு தான். பட் இருந்தாலும் குயினை வச்சு பிளாக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மேட்டு. அல்லது ரூக்கால் வெட்டினீங்க அப்படின்னா குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம், குயின் இன்ட்டு E5. இப்போ இதையுமே உங்களால் வெட்ட முடியாது, நீங்கள் கிங் B8 தான் விளையாடணும். பின் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ திங்க் இங்கே வெட்டிக்கலாம். ஸோ அவங்க வெட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டு ஒரு பீஸ் அப் ஆகிடலாம். அல்லது நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா திரும்பவும் மேட் இன் 2 இருக்குது இந்த மாதிரி. ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த பொசிஷனில் வந்து ரூக் டெக்ஸ் E5க்கு அப்புறம் அவங்க ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. சப்போஸ் நம்ம வந்து இது விளையாடல, டேரெக்டாக கிங் B8 வேணால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ரூக்கை ட்ரேட் பண்ணிடலாம். ஸோ ரூக்கை ட்ரேட் பண்ணிட்டு F இன்ட்டு E6 அடித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, குயின் வந்து பார்த்திங்கன்னா F6ல் போட்டு கவுண்டர் அட்டாக் பண்ணி இந்த நைட்டை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ரூக் வந்து மூவ் ஆனதுக்கப்புறம் நைட்டு வந்து D4 இல்லை C4 போட்டு நைட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்துடலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு பீஸ் வந்து எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் அப்பில் இருப்பாங்க. ஸோ அதான் ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்குது. இப்போது இந்த கேம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம்
ரவுண்ட் 3யோட ரிசல்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து அத பத்தி நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரவுண்ட் 4ல ஏன்னா இப்போ வந்து ரொம்ப குறுகி வந்துட்டாங்க. இப்போ வந்து 16 பிளேயர் தான் இருக்கிறாங்களே. ஸோ அடுத்து ரவுண்ட் 4ல என்ன நடக்குது அப்படிங்கிறத, ஆர் என்ன பேரிங் இருக்குன்றத பார்த்துட்டு நம்ம வீடியோ முடிச்சிடலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நானு இந்த முறை டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட்ஸ் பேஜ் எடுத்தேன். இது ரொம்ப சிம்பிளாவும், ஈஸியாவும் நான் chessresult.comலயே வந்து ரிசல்ட்ஸ் வந்து எடுத்துட்டேன். ஸோ இங்கே நம்ம பார்த்த கேம் வந்து வைஷாலியோட கேம். இந்த கேம் வந்து நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்த கேமும் வின் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு நடந்த கிளாசிக்கல் 2 கேம் ட்ரா ஆயிருக்கு. பின்ன அதுக்கப்புறம் நடந்த ஃபஸ்ட்டு ரேபிட் டை பிரேக்கும் ட்ரா ஆயிருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் டை பிரேக்கும் ரேபிட்ல 10+10ல நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேமுமே வந்து வின் பண்ணிட்டாங்க வைஷாலி. அண்ட் அதுக்கு அடுத்து ஹரிகா துரோணவல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அஃப்கோர்ஸ் ரேபிட் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவங்களும் ஏன்னா ரேபிடில் பார்த்தீங்கன்னா 2-0 அப்படிங்கிற மாதிரி புள்ளி கணக்கில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹரிகாவும் உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கடுத்து திவ்யா வந்து கிளாசிக்கலே வின் பண்ணதால் அவங்க ஆல்ரெடி 4th ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறி போயிருக்காங்க. பின்ன அதுக்கப்புறம் கொனூரு ஹம்பி. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கலே முடிச்சு விட்டாங்க. அதனால் இப்போது 4 பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உமன்ஸ் சைடில் வேர்ல்ட் கப்பில் அடுத்த ரவுண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி போயிருக்காங்க. எனக்கு என்னமோ அட்லீஸ்ட் ஒரு 2 பிளேயர் கேண்டிடேட்ஸ்க்கு இதிலேருந்து தேர்ச்சி பெற வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம 4th ரவுண்டோடைய பேரிங் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ நம்ம 4th ரவுண்டோட பேரிங் திவ்யா வந்து ஹூ ஹைனரோட விளையாட போகிறாங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான கிராண்ட் மாஸ்டர் ஃப்ரம் சைனா. ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். அதே போல் கொனூரு ஹம்பி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான அலெக்சாண்ட்ரா கோஸ்டினிக்கோட விளையாட போகிறாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிங். ஹரிகா துரோணவல்லி வந்து பார்த்திங்கன்னா லாக்னோ கேத்ரினோட விளையாட போகிறாங்க. அடுத்து வைஷாலி ரமேஷ் பாபுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஎம்மோட விளையாடுறாங்க. மற்ற 3 பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் கம்பேரிட்டிவ்லி. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஒவ்வொரு சுற்று முடிவுகளும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இப்போது இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.